எஸ்ஐஆர் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதல் நபர்கள் பங்கேற்றதாக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணிகள் நாளை முதல் தமிழகம் முழுவதும் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஒவ்வொரு கட்சி சார்பில் 2 பேர் மட்டுமே கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் அதிமுக தரப்பில் கூடுதலாக 2 வந்ததாக வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற திமுக, காங்கிரஸ், சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள வடமாநில தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதை அதிமுக ஏற்றுக்கொள்வதாக அக்கட்சி நிர்வாகிகள் பேட்டியளித்தனர். ஓட்டு திருட்டு, சிம்பிளாக சொன்னால் ஓட்டு திருட்டு என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு முறையான நடைமுறை இல்லாமல் இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துள்ளார்கள். இன்னும் தேர்தலுக்கு 3 மாத காலம்தான் இருக்கிறது. இந்த 3 மாத காலத்திற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் வாக்காளர்களாக ஆக்க வேண்டும் என்றால் அது சாத்தியக்கூறு ஆகாது. ஒரு பொய்யான செய்தியை வெளியிடுறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம துறைமுகம் தொகுதியில் 2 மார்வாடியோடைய ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில். அப்போ அவங்கள புறக்கணிச்சிடுறாங்களா? ஏன் தவறான விஷயத்தை வந்து மக்களிடையே அப்லோட் பண்ணுறீங்க? மட்டும் விழிப்புணர்வாக இருந்து டிஎம்கே வெளியில் அது தவறுன்னு சொல்லிட்டு இந்த போட்ட அதிகாரிங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎம்கேக்கு வேண்டப்பட்ட அதிகாரிங்க தான். மாநகராட்சி ஆணையர் அவங்கள கன்சல்ட் பண்ணி அதிகாரி நாங்களும் விழிப்புணர்வாக இருந்து தவறு நடந்தால் மாநில தேர்தல் சிஇஓ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பிஜேபி சார்பாக ரெடியாக இருக்கும். எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக இந்த எஸ்ஐஆர் திட்டம் தேர்தல் கமிஷனால் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதை மிகவும் எங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்தோம். அதையும் மீறி அவர்கள் இது செயல்முறை என்று ஆரம்பித்தார்கள்.